SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. Girias, இது நம்ம family. அன்புள்ள Girias, இது நம்ம family. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அரசியலமைப்பை தாண்டி இவரை விளையாடிட்டு இருக்காரா சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஒரு கொஸ்டின் முன் வச்சிருக்காங்க. ஸோ சொல்லுங்க சார், கவர்னருடைய மூவ் வந்து இது எப்படி இருந்திருக்கு? சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ற பவர் கவர்னருக்கு, ஆனா மத்த மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ற பவர் கவர்னருக்கு கிடையாது. கவர்னருக்கு எப்ப அந்த பவர் வரும்னா ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். அட்டார்னி ஜெனரல், வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங்? The conviction has been stayed by the Supreme Court and the governor says he won't swear him in. We will have to make some serious observation. பில் பாஸ் பண்ணும்போதும் சரி, அசம்பிளியில் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போதும் சரி, தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆளுநர் ஒரு தனி செப்பரேட் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால எப்படி இயங்க முடியும்னு ஒரு கொஸ்டின் முன் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நீங்க சொன்னீங்களா சார், நிறைய கேசஸ் இருக்கு இந்தியாவில் மைல் ஸ்டோனா. அதே மாதிரி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் முன் வச்சிருக்க இந்த கேள்வியை வந்து ஒரு தமிழ்நாட்டை வச்சு மட்டும் பார்க்க முடியாது. இல்ல, அதுக்குன்னு வந்து நீங்க உடனே வந்து இந்த டிஸ்கஷன் பேஸ் பண்ணி கவர்னர் பண்றதுலாம் தவறுன்னு வந்து நீங்க முடிவு வந்துடக்கூடாது. இந்த விஷயத்துல கவர்னர் வந்து பண்ணியிருக்கிறது நாட் ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. ஆளுநருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? எம்எல்ஏவா ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து அமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய சொல்லி முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அதை வந்து இவர் ரிஜெக்ட் பண்ணுறேன்னா அது எந்த அதிகாரம் வந்து அவருக்கு இது சொல்லிக் கொடுத்தது? அவருக்கு வந்து அவருடைய பவர்ஸ் என்னன்ட்டு அவருக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து அட்டர்னி ஜெனரல்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள் சார், பொன்முடி என்ன வழக்கு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அடுத்து நீங்கள் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்னீங்க ஒரு அமைச்சராக பதவி இருக்கிறது வந்து சிஎம் கையில் தான் இருக்குன்ட்டு. ஆனால் அதுக்கு பிறகு ஆளுநர் வந்து அந்த மறுப்பு தெரிவித்து அவர் வந்து குற்றவாளி தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கு, அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லலை. அதனால வந்து அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு வந்து என்னால் வந்து பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அடுத்த நாளே அவர் வந்து டெல்லி கிளம்பி போயிட்டார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து ஆளுநர் டெல்லி போயிட்டு அங்கே சட்ட வல்லுநர்கள்லாம் கலந்து ஆலோசிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போறாரு. இந்த நிலையில் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு இந்த பரபரப்பான ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? பிரபு, நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் இன்டர்வியூஸ் பண்ணுறது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாசஸ்க்கு கொண்டு போகிறதுக்காக. அதாவது அரசியலமைப்பு சட்டமாகப்பட்டது ஒரு சில கான்ஸ்டியூஷனல் லாயர்ஸ் கிட்ட மட்டும் இருக்கிறத மக்கள் கிட்ட இந்த மாதிரியான முக்கியமான கேசஸை டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து சட்ட மாணவர்களுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த சாமானிய மனிதர்களுக்கும் புரிகிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம். இது எதுக்காக உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நிறைய பேர் செய்யறதில்லை. பட் இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன, இப்போ பொன்முடி அவர்கள் மினிஸ்டர் ஆவாரா மாட்டாரா, ஆளுநர் எடுக்கக்கூடிய ஸ்டெப் ரைட்டா தப்பா, சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய அப்சர்வேஷன் இதில் என்னங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். காரணம் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் பற்றி பேசும்பொழுது பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் என்ன கேட்டீங்க, பொன்முடி அவர்கள் மந்திரி ஆவாரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது அவருக்கு ஸ்டேயிங் ஆஃப் சென்டென்ஸும் ஆயிருக்கு, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸும் ஆயிருக்கு, சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷனும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் அதை ஏற்றுக்கல. ஆக்சுவலாக அந்த ஜட்மெண்ட் இருக்க தான் நான் சொன்னேன். அந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது அன்னைக்கு வந்த ஜட்மெண்ட்டு ஜஸ்டிஸ் அபே எஸ் ஓகா, அதுக்கப்புறம் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் உஜல் புயான், அவங்க தான் வந்து அந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அந்த ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் வந்து சஸ்பெண்டட் தி கன்விக்ஷன் ஆஃப் பொன்முடி அவர்கள். அப்புறம் 3 year சென்டென்ஸ் அவார்டட் டு ஃபார்மர் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பொன்முடி இன்னும் டிஸ்ப்ரொபோர்ஷன் அசட் கேஸ் தான் ஹெட்லைனே வந்தது லைவ் லாவில். எதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இது கான்ஸ்டியூஷன் கோர்ட் விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது பாலிடிக்ஸை தூக்கி அப்படி வச்சிடணும். சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது திருப்பி ரீவிசிட் பண்ணுங்க, இந்த கேஸ் வந்து பொன்முடி அவர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மக்கள். பொன்முடி அவர்கள் மேலே 2 கேஸ் இருக்கு பிரபு. ஒரு கேஸ் வந்து ஒரு செட் ஆஃப் கேஸ் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் 1996 to 2001 நினைக்கிறேன் அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய கேஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு தான். இப்போ இந்த கேஸ் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்ல அவர் இப்போ மேல்முறையீடு பண்ணியிருக்காரு. அது வந்து 2006-2010 பீரியட்ல அவர் வந்து மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் பொழுது மந்திரியா இருந்தார். அந்த பீரியட்ல போட்ட வழக்கு.
இந்த வழக்காகப்பட்டது முடிவுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ட்ரையல் கோர்ட்ல பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் அக்விட்டல் ஆயிடுறாரு. எந்த பேசிஸ்ல அக்விட்டல் ஆகிறாருன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து அக்விட்டல் ஆகிறாரு. அவரு வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேட் சொத்து குவிப்பு வழக்கு அவர் மேல வருது. வந்த உடனே பொன்முடி அவர்கள் என்ன பண்றாருன்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாரு. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அதாவது ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்றாரு. ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் வந்து லோவர் கோர்ட், ட்ரையல் கோர்ட், ஸ்பெஷல் கோர்ட் தான் பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை கன்சிடர் பண்ணி 1.36 crores ரஃப்லி இருக்கக்கூடிய டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால கன்சிடர் பண்ணி இல்லைங்கிற மாதிரியான ஜட்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க டியூட்டியை அவங்க செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹை கோர்ட்ல வந்து அப்பீல் பண்றாங்க. ஏன்னா லோவர் கோர்ட்ல அக்விட்டல் ஆயிட்டார் இல்லையா, ஸ்பெஷல் கோர்ட்ல அப்பீல் பண்ணும்போது ஹை கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு வருது. ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் வந்து அது முடிவுக்கு வந்தது வந்து லாஸ்ட் டிசம்பர் மாதம் முடிவுக்கு வருது. அதில் லார்ட்ஷிப் அவர்கள் வந்து கிளியராக சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டையும் கோட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் சுரேஷ்குமார் அப்படிங்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை கன்சிடர் பண்ணுமா பண்ணக்கூடாதா, ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா ப்ராசிக்யூஷன் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தா அது ஆஃப்டர் தாட்டா இருக்கிறதுனால அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுனால இட் டஸ் நாட் ப்ரூவ் த லீகாலிட்டி ஆஃப் இன்கம். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த அந்த வருமானம் அதுக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணா இன்கம் டாக்ஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரூவ் பண்றது கிடையாது. இட் டஸ் நாட் ப்ரூவ் த லீகாலிட்டி ஆஃப் இன்கம். ஈவன் இல்லீகல் இன்கமும் டாக்ஸ் தான் இன்கம் டாக்ஸ்ல. அப்படின்னும் பொழுது அதனால அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை மைனஸ் பண்ணி பார்க்கும் பொழுது டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட் வந்து 65% எக்ஸ்ட்ராவா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதனால என்ன ஆகுதுன்னா பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷன் வந்து ஹைகோர்ட் வந்து பாஸ் பண்றாங்க ஆர்டர்ல. இந்த ஆர்டர் மேல அப்போ பாஸ் பண்ணும் பொழுது ஜென்ரலா கன்விக்ஷன் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சிறைச்சாலைக்கு போவாங்க. பட் அவருடைய ஏஜை கன்சிடர் பண்ணி இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். இட்ஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பவர் ஆஃப் த ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. அதனால ஜுடிஷியரி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அவருடைய வயதை கன்சிடர் பண்ணி அவர் ப்ளீடிங்ஸும் சப்மிட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து அந்த வேண்டுகோளை வைக்கும் பொழுது அந்த 3 வருடங்கள் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்து அப்பீல் போற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் கொடுக்கல, புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹைகோர்ட். அப்புறம் பொன்முடி அவர்கள் என்ன பண்றாரு, வழக்க வந்து நிறுத்தி வைக்கல, அந்த தண்டனையை மட்டும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. கன்விக்ஷனை நிறுத்த முடியாது, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸை போட்டிருந்தாங்க. ஸோ தட் அரெஸ்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆகப்பட்டது எது வரைக்கும் அப்ளிகபிள் ஆஸ் பர் லா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் எப்ப கொடுப்பாங்க, ஈவன் சம்டைம்ஸ் லோவர் கோர்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா செக் பவுன்சர்ஸ் தான் கொடுப்பாங்க. எப்ப கொடுப்பாங்கன்னா நீங்க அதாவது அப்பீல் போற வரைக்கும் அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில மாதம், சம்டைம்ஸ் வந்து நாட்களுக்கு அது வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ப்ரிவைல் ஆகும். அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும் பொழுது பொன்முடி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போடுறாரு அப்பீலுக்கு. அப்போ அப்பீல் அட்மிட் ஆன உடனே லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே எஸ் ஓகா, லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் உஜல் பியான் அவர்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, பொன்முடி அவர்களுடைய ஆர்டர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கோர்ட், தட் இஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட், சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸும் கொடுத்து சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷனும் கொடுக்குறாங்க. சென்டென்சிங் 3 வருஷம் சஸ்பெண்டடு, கன்விக்ஷனையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த சஸ்பென்ஷன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இந்த சஸ்பென்ஷன் ஆகப்பட்டது அப்பீல் அட்மிட்டா இருக்கிறதுனால அந்த அப்பீல் வந்து முடிகிற வரைக்கும் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷனும் கொடுக்குறாங்க. இது பொன்முடி அவர்களுக்கு மட்டும்தான். ஆனா விசாலாட்சி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் கொடுக்கல. அதாவது பொன்முடி அவர்கள் சைட்ல அப்பியர் ஆன சீனியர் அட்வொகேட் சித்தார்த் லுத்ரா அவர்கள் இதை எடுத்துரைக்கிறாரு. பொன்முடி அவர்களுக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது 3 வருடங்கள் சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் கொடுக்கும் பொழுது விசாலாட்சி அவர்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்க்கும் பொழுது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் தான் கொடுத்தாங்க, சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் விசாலாட்சி அவர்களுக்கு கொடுக்கல. அதனால அவங்க பெயில் வித்தின் 1 month எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஆர்டர் பாஸ் பண்ண உடனே தான் நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி பொன்முடி அவர்கள் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சிஎம் டிசிஷன் தான். அப்பாயிண்ட் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத நான் எப்படி சொன்னேன்னா,
Section 8 subsection 3 of the Representation of the People Act 1950 படி disqualification and conviction for certain offences அதுல convict ஆயிருந்தால் section 8 subsection 3 of the Representation of the People Act 1951 படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த section 8 ஆகப்பட்டது disqualification and conviction for certain offences அதுல subsection 3 எடுத்து பாத்தீங்கன்னா I exactly read the provisions ஏன்னா இது லா சட்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மாசஸ் தெரிஞ்சுக்கணும் a person convicted of any offense and sentenced imprisonment for not less than 2 years a person convicted of any offense and sentenced to imprisonment for not less than 2 years other than offense referred to in subsection 1 or subsection 2 shall be disqualified from the date of such conviction and shall continue to be disqualified for a further period of 6 years since his release அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செக்ஷன் 8 ஒருத்தர் வந்து 2 வருடங்களுக்கு அதிகமாக அந்த சிறை தண்டனை பெற்றால் அவர் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டா அவர் வந்து அடுத்து ஒரு 6 வருடங்களுக்கு அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார், தேர்தலில் வந்து போட்டியிட தடை. அதாவது சட்டத்தில் எப்படின்னா கன்விக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணி சென்டென்ஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. கன்விக்ஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட், சென்டென்ஸ் கம்ஸ் நெக்ஸ்ட். இப்போ பொன்முடி அவர்கள் எடுத்துக்கோங்க, அவர் கன்விக்ட் ஆகிறாரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட், தட் இஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல கன்விக்ஷன் ஆன உடனே சென்டென்சிங் 3 இயர்ஸ் தராங்க. அப்போ செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3 அப்ளிகபிளா இல்லையா பொன்முடி அவர்களுக்கு? அதாவது மெட்ராஸ் ஹை கோர்ட் ஆர்டர் வந்த உடனே மெட்ராஸ் ஹை கோர்ட்ல என்ன பண்றாங்க, லார்ட்ஷிப் அவர்கள் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா கன்விக்ஷன் வந்து அவர் அப்பீல் போனாதான் என்ன முடிவுன்னு தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்தரா அப்பீல் பண்ணி கன்விக்ட் ஆகலாம் இல்ல அக்விட்டல் ஆகலாம். அது அகைன் பவர் ஆஃப் த அபெக்ஸ் கோர்ட் டு டிசைட். கன்சிடரிங் இட் இப்போ பொன்முடி அவர்கள் இது அப்பீல் போறாரு. அப்பீல் போன உடனே சுப்ரீம் கோர்ட் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் மட்டும் கொடுக்கல, நாங்க சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷனும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கன்விக்ஷன் ஆகப்பட்டது சஸ்பெண்ட் ஆன உடனே பொன்முடி அவர்களுக்கு செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா கன்விக்ஷன் ப்ரிவைல் ஆகல. இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அதன் பிறகுதான் வந்து சிஎம் வந்து கவர்னருக்கு கடிதம் எழுதுறாரு. இவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க சொல்லி பதவி கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துக்கு பிறகு அடுத்த நாளே வந்து டெல்லி கிளம்பி போயிட்டார் ஆளுநர். அந்த டிலே ஆகுது. அதன் பிறகு ஒரு எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் வந்து சிஎம்க்கு அஃபிஷியலாக அனுப்புறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இவர் வந்து நிறுத்தி தான் வச்சிருக்காங்க, இன்னும் வந்து தண்டனையை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, மற்றபடி வந்து அந்த குற்ற வழக்குலேருந்து இன்னும் விடுபடலை. ஸோ அதனால் வந்து இவரை வந்து நான் வந்து மறுபடியும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்த ஏற்கத்தக்கதா இல்லைன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ இந்த சூழ்நிலை தான் வந்து மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இன்னைக்கு இந்த உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி வந்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு. ஸோ சொல்லுங்கள் சார், கவர்னர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு லா தெரியாது, என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு கவர்னர் பொறுப்பில் இருக்கவர் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டென்யூர் இவ்வளோ நாட்களில் ஒரு ஸ்டேட்டோட கவர்னரை முன்னாடி இவ்வளோ கொஸ்டின்ஸ் வச்சதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு மிக கடுமையாக சாடி இருக்காங்க. அதை தாண்டி நாளைக்குள்ள டைம் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து கடும் நடவடிக்கைகளை வந்து எடுக்க நேரிடும். அட்டர்னி ஜெனரல்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவருக்கு என்னன்னு சொல்லி கொடுங்க தயவு செஞ்சு, நான் ஒரு தீர்ப்பை கொடுத்தாச்சு, அரசியலமைப்பை தாண்டி இவரை விளையாடிட்டு இருக்காரா சுப்ரீம் கோர்ட்டோட சொல்லி ஒரு கொஸ்டின் முன் வச்சிருக்காங்க. ஸோ சொல்லுங்க சார், கவர்னருடைய மூவ் வந்து இது எப்படி இருந்திருக்கு, அதே மாதிரி இப்போ உச்சநீதிமன்றமுடைய ரியாக்ஷன்? டெஃபினட்டா பிரபு, இட்ஸ் அ வேலிட் கொஸ்டின். மக்கள் கேட்டு இருக்கிற கொஸ்டின் தான் நீங்க கேட்குறீங்க. ஏன்னா மக்கள் நீங்க ஸ்டடி பண்ணிட்டு தான் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க. இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பொன்முடி அவர்களுக்கு வித் சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன். சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி தண்டனையும் நிறுத்தி வச்சிருக்காங்க, குற்றச்சாட்டையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சஸ்பெண்டட் அப்படிங்கிறது வந்து இன்டரிம் ரிலீஃபா இல்ல செட்டிங் அசைடா அப்படிங்கிறதா கொஸ்டின். ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஆர்.என். ரவி அவர்கள் லெட்டர் எழுதுறாரு. எதுக்காக லெட்டர் எழுதுறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 164 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 164 அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற தலைப்புல முதல் அதுல உட்பிரிவு அதுல பாத்தீங்கன்னா, the chief minister shall be appointed by governor and the other ministers shall be appointed by the governor. ரெண்டு விஷயம், ரெண்டு பார்ட். appointed by the governor and other ministers shall be appointed by the governor on the advice of the chief minister and the ministers shall hold office during the pleasure of the governor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்பாயிண்ட் பண்றதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்றதை நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். இந்த ப்ரொவிஷன் படி, எந்த ப்ரொவிஷன் படி சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி பதவி பிரமாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாருன்னா, ஆர்டிகல் 164 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா
1950ல உட்பிரிவு 1ல சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ற பவர் கவர்னருக்கு, ஆனா மத்த மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ற பவர் கவர்னருக்கு கிடையாது. கவர்னருக்கு எப்ப அந்த பவர் வரும்னா ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். அப்போ எல்லா மினிஸ்டருமே வந்து சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாதான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அப்ப சீஃப் மினிஸ்டர் என்ன பண்றாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வருது, பொன்முடி அவர்கள் சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் ஆயிடுச்சு, சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் ஆயாச்சு. அப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் இருக்கு இல்லையா, செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3 ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி பொன்முடி அவர்கள் டிஸ்குவாலிஃபைட் கிடையாது. அப்போ he is eligible to become member of legislative assembly. அவர் எம்எல்ஏ அதே வந்து he is eligible, he is qualified to be a MLA. எப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வர வரைக்கும் அவர் கிடையாது, ஏன்னா கன்விக்ஷன் வாஸ் ப்ரிவைலிங். ஆனா சுப்ரீம் கோர்ட் ஸ்பெசிஃபிக்கா சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் சொல்லும் பொழுது செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1951 அப்ளிகபிள் ஆகாததுனால இஸ் குவாலிஃபைட் டு பி எம்எல்ஏ. எம்எல்ஏ குவாலிஃபை ஆகிறதுனால அவரை சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து மினிஸ்டரா இண்டக்ட் பண்ணணும்னு லெட்டர் எழுதுறாரு கவர்னர். சிம்பிளான ஒரு கொஸ்டின் சார். அதே சிஎம் வந்து லெட்டர் எழுதுறாரு, ஒரு எம்எல்ஏவை சிஎம் வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாருன்னா அந்த கவர்னர் வந்து டேட் கொடுத்து அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதா வந்து கான்ஸ்டியூஷன் படி அதுதான். ஆனால் இந்த இடத்துல வந்து கவர்னருடைய இந்த எக்ஸ்பிளனேஷனும் அதை தாண்டி இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையாக வார்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஆர்டர் கவர்னர், இப்போ நம்ம கவர்னர் தப்பா சீஃப் மினிஸ்டர் தப்பா அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்ல. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் மேட்டருக்கு வரலாம். கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் ஆகப்பட்டது இன்டரிம் ரிலீஃப் தான் கொடுத்துருக்காங்க, இது செட்டிங் அசைட் ஆர்டர் கிடையாதுன்னு கவர்னர் வந்து திருப்பி ரிப்ளை பண்ணிட்டாரு, இண்டக்ட் பண்ண முடியாதுன்னு. அந்த லெட்டர் பேஸ் பண்ணி ஆர்டிகல் 32 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது அதுல வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போடுறாங்க. போட்டு கவர்னர் சொல்லியிருக்கிறத சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, நாங்க ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அதாவது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணாம இருக்க முடியும், கவர்னருடைய பாஸ்ட் கான்டாக்ட் எடுத்து அப்சர்வேஷனா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் the Supreme Court expressed displeasure at the Tamil Nadu governor for refusing to re-induct, other headlines live law to re-induct MLA K Ponmudi as a minister even after his conviction was suspended by the Supreme Court. நீங்க முதல்ல என்ன வந்து இன்டர்வியூ பண்ணும் பொழுது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்னா என்ன, சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் சொல்லும் பொழுது நிறைய பேர் வியூவர்ஸ் வந்து அது என்ன அது கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வேற, பை திஸ் டைம் இப்ப புரிஞ்சிருக்கும். தமிழ்ல சொல்லிருக்கீங்க சார், அப்ப இன்னும் உங்களுக்கு கிளியரா. அதாவது தண்டனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, குற்றம் அதாவது தண்டனை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அதாவது 3 வருஷம் சென்டென்சிங் இருக்கு இல்லையா, சென்டென்சிங்கிறது வந்து சிறை, அதையும் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ சஸ்பெண்ட் பண்ணும்போது அவர் எலிஜிபிள் ஆயிடுறாரு எம்எல்ஏவா, அப்போ மினிஸ்டர் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குன்றது தான் நம்மளோட வியூவா இருந்துட்டு இருந்தது. கன்சிடரிங் இட், அப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது dy சந்திரசூட் அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அதுல ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், ரிப்போர்ட் ஆயிருக்கு லைவ் லால. மிஸ்டர் அட்டார்னி ஜெனரல், வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங்? த கன்விக்ஷன் ஹஸ் பீன் ஸ்டேட் பை த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த கவர்னர் சேஸ் he won't swear him in. We will have to make some serious observation. Please tell your governor we are going to take a serious view of it சொல்றாரு. பட் ஆனா என்ன சீரியஸ் வியூன்னு சொல்லல. உடனே அடுத்த லைன்ல சொல்றாரு, முக்கியமான லைன், இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். How can the governor say that after the Supreme Court stayed his conviction, his reinduction as a minister will be against constitutional morality? லெட்டர்ல கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு எழுதின லெட்டர்ல டினை பண்ணி ரீஇண்டக்ஷன் பண்ண முடியாதுன்னு 3 வார்த்தை பயன்படுத்தி இருக்காரு பிரபு. ஒன்னு வந்து கன்விக்ஷன் ஸ்டே ஆகப்படுது இன்டரிம் ரிலீஃப் தான், செட்டிங் அசைட் கிடையாது. 3வது கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு சொல்லியிருக்காரு. இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி ஆகப்பட்டது இட் cannot be against the constitutional morality அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாமே தவிர ஆர்டிகல் 164 உட்பிரிவு 1 சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன்ல கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னு சொன்னாக்க ரிசர்வேஷன் ரைஸ் பண்ணிட்டே இருந்தா 2 parallel கவர்மெண்ட் ரன் பண்ற மாதிரி ஆயிடும். அதான் வந்து எக்ஸாக்டா தமிழ்நாட்டில் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இன்னுமே வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து முன் வச்சிருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு டைமும் இங்கே அசம்பிளியில் ஒரு பில் பாஸ் பண்ணி அனுப்பும் போது ஒன்று வந்து ஹோல்ட் பண்ணுறாரு, அப்படி இல்லைன்னா அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து பாஸ் பண்ணிடுறாரு. இதை தான் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி என்னதான் பண்ணுவாங்க, அவங்க அதை எப்படி ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டினை முன் வச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரபு, இந்த ஜட்மெண்ட் இந்த ஹியரிங் ஆகப்பட்டது 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச். dy சந்திரசூட் அவர்கள் இருக்காங்க, லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா அவர்கள் இருக்காங்க, லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா அவர்கள் இருந்தாங்க.
அதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சீரியஸ்லி கன்சர்ன்ட் அபவுட் த கான்டக்ட் ஆஃப் டிஎன் கவர்னர். அதுல சொல்லிட்டு ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், மிஸ்டர் ஏஜி, வி ஆர் சீரியஸ்லி கன்சர்ன் அபவுட் த கான்டக்ட் ஆஃப் த கவர்னர் இன் திஸ் கேஸ். We did not want to say it aloud in the court, but you are now constraining us to say that aloud. This is not the way. Full stop. He is defying the Supreme Court of India. When a 2-judge bench of the Supreme Court stays a conviction, the governor has no business to tell us that this does not wipe off the conviction. It is non-existent. ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு, நான் ஆபரேட்டிவா நான் எக்ஸிஸ்டண்டா அப்படின்னும் போது நான் எக்ஸிஸ்டன்ட் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். That means those who have advised him not advised him correctly in accordance with law. Now the governor better be informed that when the Supreme Court of India stays a conviction, then law has to follow its course. அப்போ கன்விக்ஷன் ஸ்டே பண்ணா செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3 டிஸ்குவாலிஃபிகேஷன் அட்ராக்ட் ஆகாது. செக்ஷன் 160 அதாவது ஆர்டிகல் 164 உட்பிரிவு 1 படி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி சீஃப் மினிஸ்டர் ரீஇண்டக்ஷனுக்கு லெட்டர் எழுதுறாரு. சிம்பிள் ப்ராசஸ். அதனால கன்விக்ஷன் வந்து நான் எக்ஸிஸ்டண்டா இருக்கிறதுனால இஸ் எலிஜிபிள் டு பி ரீஇண்டக்ட்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கவர்னரோட ரோலை பத்தியும் சொல்லியிருக்காரு. கவர்னர் இஸ் அ டைட்டுலர் ஹெட், ஆல் தட் ஹி ஹாஸ் இஸ் த பவர் டு கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாருன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் டி.ஒய். சந்திரசூட் அவர்கள், திஸ் இஸ் நாட் அபவுட், ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், திஸ் இஸ் நாட் அபவுட் சம்படி சப்ஜெக்டிவ் பர்செப்ஷன். இது வந்து சப்ஜெக்ட் கிடையாது, லால வந்து இன்டர்பிரேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரபு கிளியரா சொல்றாங்க, பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். த பாயிண்ட் இஸ் அபவுட் த கான்ஸ்டிடியூஷனல் லா. The chief minister says, I want to appoint this person in the council of minister. That is parliamentary democracy. Governor is a titular head, a figurehead. He has the power to counsel. That's all. அப்படின்னு க்ளோசிங் கோர்ட்ஸை சொல்லியிருக்காங்க. இதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் டைம் எடுத்திருக்காங்க ஏஎஸ்ஜி அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சிஜே வந்து சொல்லியிருக்காருன்னா, we will not resist from passing an order directing the governor to act as per the constitution. It is to avoid that situation that we are giving time. அப்படி நான் பாஸ் பண்ணுறதுக்கு பண்ண முடியும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணுமோ டிசைட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஒரு சிஎம் லெட்டர் எழுதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பதில் கடிதம் போடுறாரு சார் ஆளுநர். ஸோ அந்த இடத்துல அவர் ஒரு புரிதல், அவர் ஒரு சட்டத்தை வந்து ஒரு வகையில் புரிஞ்சு வச்சிருக்காருல்ல. ஸோ அதுக்கு தான் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கண்டனம். இல்லை பிரபு, இது நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் வந்து டெஃபினட்டாக நீங்கள் கவர்னர் வந்து அந்த லெட்டர் எழுதினார்னா அவரோட புரிதல் எழுதுறாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து என்னைக்குமே ஐ எம் ஃபார் த ஜுடிஷியரி. சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனலாக முடிவு பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தான் அத்தாரிட்டி ஆன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. தே ஆர் சேஃப்கார்டிங் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணி சஸ்பென்ஷனை வந்து சென்டென்ஸ் பண்ணியாச்சு. சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷனும் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸும் நடந்திருக்கு, சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷனும் நடந்திருக்கு. அப்போ நான் எக்ஸிஸ்டன்ட் கன்விக்ஷன். ஸோ செக்ஷன் 8 ஆஃப் த அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3 ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் 1951 நான் ஆபரேட்டிவ். ஸோ இஸ் குவாலிஃபைட் டு பி எம்எல்ஏ. அப்படின்னும் பொழுது அப்பாயின்மெண்ட் பண்ற பவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கு. ஆனா சட்ட இன்டர்பிரேஷன் பண்ற பவர் சுப்ரீம் கோர்ட் கிட்ட தானே இருக்கு. அதே கொஸ்டின் தான் முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஆளுநருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு அவருக்கு தெரியுமா, அது எப்படி பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்ட்டு எப்படி இவரால் சொல்ல முடியுது. ஏன்னா இவர் வந்து ஒரு நார்மல் பர்சன் கிடையாது, ஒரு ஸ்டேட்டோட கவர்னர். அதே மாதிரி இவருடைய பாஸ் ஹிஸ்ட்ரியில் இவர் வந்து ஒரு பியூரோக்ராட்டாக இருந்திருக்காரு, ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டில் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆளுநர் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணும்போதும் சரி, அசம்பிளியில் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போதும் சரி, தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆளுநர் ஒரு தனி செப்பரேட் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால் எப்படி இயங்க முடியும்னு ஒரு கொஸ்டின் முன் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்களா சார், நிறைய கேசஸ் இருக்குது இந்தியாவில் மைல் ஸ்டோனா. அதே மாதிரி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் முன் வச்சிருக்க அந்த கேள்வியை வந்து ஒரு தமிழ்நாட்டை வச்சு மட்டும் பார்க்க முடியாது. இல்லை, அதுக்குன்னு வந்து நீங்கள் உடனே வந்து இந்த டிஸ்கஷன் பேஸ் பண்ணி கவர்னர் பண்ணுறதுலாம் தவறுன்னு வந்து நீங்கள் முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த விஷயத்துல கவர்னர் வந்து பண்ணிருக்கிறது நாட் ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன். இப்ப கவர்னர் வந்து பில்லை நிறுத்தி வைக்கிறாரு, நான் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் டெப்தா. கண்டிப்பா பண்ணிருக்கோம். எல்லா பில்லையும் நிறுத்தி வைக்கிறாரா, எந்த பில்லை நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம். எந்தெந்த பில்லாம் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆகுமோ அதை நிறுத்தி வச்சிருக்காரு கவர்னர், அது கரெக்ட். டு தட் எக்ஸ்டென்ட் உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின் பண்ணிருக்கேன் சார். என்னன்னா, ஒரு பில்லை வந்து அசம்பிளில இருந்து பாஸ் பண்றாங்க, அதை வந்து கவர்னர் வந்து ஒன்று வந்து நிறைவேற்றலாம், இல்லை வந்து திருப்பி அனுப்பலாம், அவர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்ட்டு. ஆனால் அசம்பிளிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2வது முறையை கரெக்ஷன் பண்ணி அனுப்புறாங்கன்னா அப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் படி அதை வந்து அவர் அப்ரூவல் கொடுத்து ஆகணும். ஆனால் அப்படியே அப்ரூவல் கொடுக்காம ரொம்ப நாள் காத்திருக்க வைக்கிறது, அப்புறம் அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு பாஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே பாதிப்பு. நீங்கள் சொல்கிற அப்சர்வேஷன் வந்து நான் டெஃபினட்டாக ஏற்றுக்கிறேன். நான் ஐம் நாட் டினைங் தட் ஃபேக்ட். இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியராக வந்து கவர்னர்னா யாருன்னு அப்படின்னு சொல்லுங்க. தட் இஸ் அ டைட்டுலர் ஹெட். அதாவது
என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அ ஃபிகரேட், அப்புறம் he has the power to counsel தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் உங்க கன்சர்ன் என்ன நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பேரலல் கவர்மெண்ட் நடக்குதே சார், சீஃப் மினிஸ்டர் ஒரு டெசிஷன் எடுக்கணும்ன்றாரு, கவர்னர் இன்னொரு டெசிஷன் எடுக்கிறாரு, ரெண்டு பேருக்கு இருக்கிற முதல்ல யார் அஃபெக்ட் ஆகிறா? பீப்புள் தானே அஃபெக்ட் ஆறாங்க. தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல வந்து இங்க ஸ்டேட்ல ஒரு கவர்னர் வந்து அவர் வந்து ஒரு ஆய்வுக்கு சென்றாரு, அதுவே வந்து பெரிய சர்ச்சையாச்சு. எப்படி கவர்னர் வந்து இங்க வந்து ஒரு பேரளவான தலைவர், அவர் எப்படி போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையில் இருந்து. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் வந்து பண்ற விஷயங்கள்லாம் வந்து அது அதான் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி எப்படி ஒரு ஆளுங்கட்சிட்டு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த இது வந்து புதுசு இல்லையா பிரபு? கவர்னர் வெர்சஸ் சீஃப் மினிஸ்டர் நடக்கிறது புதுசு கிடையாது. இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே. இன்னைக்கு என்ன புதுசாக நடக்குது? சோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது கவர்னர் வெர்சஸ் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கல சார். இன்னைக்கு தலைமை நீதிபதியோ உச்சநீதிமன்றம் வந்து முன் வச்சிருக்க கேள்விகள் வந்து சாதாரணமா இன்றைய காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஸ்டேட்டுக்கும் வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கு, கேரளாவில் நடந்திருக்கு, சீஃப் மினிஸ்டருக்கும் கவர்னருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த அளவுக்கு ஒரு கடுமையா ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் வந்து சாடி இருக்காங்கன்னா இது நம்ம சாதாரணமா எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்க முடியாதுன்றது ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இல்ல? இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னரோட பவர்ஸை கிளியரா டிஃபைன் பண்ணி பவுண்டரிஸ் டிரா பண்றாங்கல்ல இந்த ஜட்மெண்ட்ல, அதனால பவுண்டரிஸ் வந்து கிளியர் ஆகுது. டைம் அண்ட் அகைன் பிரபு, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், கான்ஃபிளிக்ட் பிட்வீன் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஹஸ் டு ப்ரிவைல். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு கவர்னர் வந்து கவுன்சில் பண்ண வேண்டிய பவர் இருக்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் கவர்னருடைய இந்த டிசிஷன் ஏன்னா நீங்கள் சொல்றபடி அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறது வந்து நிறைய சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்க, அப்பப்போ டெல்லி போறாரு, ஏஜி எல்லாருமே இது பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த கன்சிடர் பண்ணாம இந்த லெட்டரை வந்து கண்டிப்பாக ஒரு சிஎம்க்கு வந்து எழுதியிருக்க மாட்டார். கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு சட்ட வல்லுநர்னு ஆலோசனை தான் கடிதத்தை எழுதியிருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல அவர் வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இந்த லெட்டர் ஆகப்படுது கவர்னர் அவர்கள் டெப்த் ஆஃப் லீகல் இன்டர்பிரேஷன் போய் பண்ணியிருக்காரு. இப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா, அவர் சொல்லியிருக்கிற லெட்டர்ல சொல்லியிருக்கிற வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு பி அப்சர்வ். அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்றாருன்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன், சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆகப்பட்டது ஒரு டெம்பரவரி தான், செட்டிங் அசைட் நடக்கலங்கிறது தான் லா பாயிண்ட். அது கோர்ட்ல சொல்ல வேண்டிய பாயிண்ட், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி சொல்ல வேண்டிய பாயிண்ட் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இவர் வந்து கோர்ட்ல சொல்லிருக்கோம், அதை சிஎம் கிட்ட சொல்லக்கூடாது. அதாவது கோர்ட்ல ஆர்கியூ பண்ண வேண்டிய பாயிண்ட் ஒரு சமயம் வந்து அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாங்கல்ல, அவங்க இன்டர்பிரட் பண்ணி ஆர்கியூ பண்ண வேண்டிய பாயிண்ட். ஆனா சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து மினிஸ்டர் ஆகணும்னு இண்டக்ட் பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் அதை டினை பண்ணி ரீஇண்டக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி லெட்டர் எழுதுறதுல அது வரக்கூடாது ஐடியெல்லாம். கடைசியாக ஏஜியே வந்து சொல்லியிருக்காரு, கவர்னருடைய செயல்பாடுகள் வந்து நான் நியாயப்படுத்த விரும்பலைன்னு சொல்லிட்டு வாதத்தை வந்து முன்வைச்சிருக்காரு. கரெக்ட். ஸோ அப்போ கோர்ட் பொறுத்த வரைக்கும் அதான் டைம் அண்ட் அகைன் பிரபு, ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி சொல்றாங்கன்னா இட் வில் பி கான்ஸ்டிடியூஷனல். It has gone through the process of Constitution of India. It has gone through the process of Constitution of India. அப்ப அந்த முடிவாகப்பட்டது it is binding on the state. அந்த இடத்துல இன்டர்பிரட் பண்ணால் அந்த இன்டர்பிரேஷன் நீங்க கோர்ட்ல போய் பெட்டிஷன் போட்டிருந்தீங்கன்னா கிளாரிட்டிக்கு அது வேற. ஆனா அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது பேஸ்ட் ஆன் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து இட் ஷோஸ் தட் அப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து காட்டுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதனால சுப்ரீம் கோர்ட் ஹஸ் பீன் வெரி கிளியர். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன பாயிண்ட் தான் சீனியர் அட்வொகேட் அபிஷேக் சிங்வி அவர்களும் கோர்ட்ல சொல்லியிருக்காரு. 75 வருஷம் ஹிஸ்டரி இந்தியாவில் இந்த மாதிரி வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாம போறது இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது அப்படிங்கிற வாதத்தையும் வச்சிருக்காரு. உச்சநீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷனல் எதிராக தான் ஆளுநர் வந்து செயல்பட்டு இருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏஜி வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டிகல் 32ல இந்த பெட்டிஷன் போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சிஜே உடைய ரிப்ளை என்னவா இருந்ததுன்னா, ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், மிஸ்டர் அட்டார்னி, இஃப் த கவர்னர் டஸ் நாட் ஃபாலோ த கான்ஸ்டிடியூஷன் வாட் டஸ் த கவர்மெண்ட் டூ அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 32ல தான் வந்தாகணும். ஸோ இன்னொன்று விஷயம் கேள்விப்பட்டேன். ஐ மீன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்த விவாதத்தில் வந்து இந்த பொன்முடி அவர்களை வந்து அமைச்சரா பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொல்றது வந்து ஒரு அடிப்படை உரிமையை வந்து மீற மாதிரி தான். அந்த வாதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஏஜி சர்பா வாதிட்டதாகவும் அதையும் வந்து சிஜே சுப்ரீம் கோர்ட் வந்து மறுத்ததாகவும். இந்த ஒரு வாதம் மட்டும் இல்ல, இப்போ வந்து திருப்பி வந்து பதவி பிரமாணம் ஓத் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கும் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சார், நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா, கவர்னர் இருக்காங்க, ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்னர் இந்த பாலிடிக்ஸ் ஐ மீன் என்னதான் வந்தாலும் கிளாஷ் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அவர் வந்து மத்திய அரசின் ஒரு நிர்வாகியாக தான் வந்து ஸ்டேட்டுக்கு அனுப்ப போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கே வேற கட்சி இருக்கும்போது இந்த ஒரு கிளாஸ் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குல்ல சார்? பிரபு இதுதான் இது ஒரு பிரச்சனை நீங்க பாக்குறீங்க. எங்க போய் முடியுதுன்னா, ஐ மீன் நீங்க சொல்றது இந்த கிளாஷிங் வந்து
வழக்கமாக நடக்கிறதான்னு எடுத்துட்டாலும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் அது போய் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் போது இன்றைக்கி நடந்த சம்பவமாகட்டும், இதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பிசி விவகாரமாகட்டும், நிறைய இடத்துல வந்து ஒரு இடத்துல இந்த கிளாஸ் ஆகலை சார். ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் எந்த பாயிண்ட்டுக்கு வரீங்கன்னா ஃபெடரலிசம் வந்து ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறீங்க. அதாவது உங்களோட பாயிண்ட்லேருந்து சார் ஏன் சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் கவர்னர் சீஃப் மினிஸ்டரும் இந்த மாதிரி வேறுபட்ட கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது உங்களோட கன்சர்ன். ஆனால் ஒரு சாமானிய மனிதனா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை கொஸ்டின் பண்ணுற இடத்துல கவர்னர் இருக்கணும், கவர்னர் கொஸ்டின் பண்ணுற இடத்துல பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்கணும். அதுதான் பியூட்டி ஆஃப் ஃபெடரலிசம். இப்போ நீங்கள் நடந்தது இல்லை, நான் சொல்றது வந்து பவுண்டரின்னு இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, எந்த லெவலில் அது இருக்கணுங்கிறதும் அளவுகோல் இருக்கு. அதை நான் என்றைக்குமே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, அது ப்ராப்ளமாக பார்க்குறீங்க. கவர்னர் வெர்சஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்ளமாக பார்க்குறீங்க. ரெண்டாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எல்லா கவர்னருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கு சார். எல்லா மனிதருக்குமே ஐடியாலஜி இருக்கு. ஐடியாலஜி இல்லாம இருக்கிறதே ஒரு ஐடியாலஜி தான். அது பாதிப்பு ஏற்படுத்துங்க. நீங்க எப்படி வரீங்கன்னா, இது வந்து திராவிட சித்தாந்தம் வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜின்னு வரீங்க. அவ்வளவுதான் உங்களோட கேள்வி. இத்தனை இன்டர்வியூல ஐடியாலஜி யாருக்கு இல்லாம இருக்கு? ஐடியாலஜி இல்லாம இருக்கிறதே ஐடியாலஜி தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விமர்சனத்துக்கு போகாதீங்க. ஒன்ஸ் somebody gets into constitution positions, இப்போ கவர்னர் பொசிஷனுக்கு வரும்போது கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், சீஃப் மினிஸ்டர் ஒரு ஐடியாலஜிலேருந்து வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும் பொழுது அவங்க பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல இருந்து கான்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம்க்கு வராங்க. தட் இஸ் ஹையர் திங். அதுக்கு தானே ஃபைட் பண்ணி வராங்க. அவங்க பண்றது கான்ஸ்டிடியூஷனலா அன்கான்ஸ்டிடியூஷனலா அப்படிங்கிறது மட்டும்தான் டிஸ்கஷனா இருக்கணும். நீங்க கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஆக்குபை பண்ணும் பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ஐடியாலஜி எடுத்துட்டு போயிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க, அது யாரா இருந்தாலும் சரி, அப்போ அந்த பொசிஷனுக்கே வந்து அது அவமரியாதை. அதனால அந்த இடத்துல வந்து யார் இன்டர்ஃபியர் பண்ண முடியும்? நான் முதல் நாள்ல இருந்து இன்டர்வியூஸ் உங்களோட உட்காரும்போது சொல்லியிருக்கேன், 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால நீங்க வைக்க வேண்டிய பிலீஃப் ஜுடிஷியரி மட்டும்தான். மக்களை இது வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து கொண்டு வந்து எந்தெந்த இடத்துல கேள்விகள் கேட்கணுமோ அந்த இடத்துல கேள்விகள் கேட்ட ஒரு ஆர்கன் இந்த நாட்டில் 1950 இருந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி தான். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. கண்டிப்பா சார், அது யாராலையும் ஜுடிஷியரி alone will save the democracy. கண்டிப்பா சார், அது யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா இப்போ சமீப காலமா இப்போ உச்சநீதிமன்றம் எடுக்கிற அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுற சமீப காலம் கிடையாது. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா காலகாலமா இண்டிபெண்டன்ஸ் வச்சு அவங்க கேள்வி கேட்கறதுனால தான் டெமோக்ரஸியா இருக்கு இந்தியால. கண்டிப்பா சார், நான் எதை வச்சு சொல்றேன்னா, இப்போ சமீப காலமா ஒரு உத்தரவுகளை வச்சு அதை வச்சு ரீசெண்டான நடக்கக்கூடிய இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உச்சநீதிமன்றம் தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு 3வது தூணா இருந்து மக்களுக்கு வந்து ஒரு சட்ட தீர்வை வந்து கொடுக்கறதுல வந்து யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ நேரம் ஒதுக்கி பல தகவல் அந்த கேஸை பற்றி ஷேர் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி பிரபு. SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. Girias, இது நம்ம family. அன்புள்ள Girias, இது நம்ம family. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.